ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவில் வந்து சியர் ஃபோர்ஸு பெண்டிங் மூமெண்ட் இதை பற்றி வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டயக்ராம்ஸை பற்றி பார்ப்போம். ஏன்னா வந்து இதுவே வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப பெருசாகும். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போவோம்னா, சியர் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போவோம். பெண்டிங் மூமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போவோம். அது மட்டும் இல்லாமல் டைப்ஸ் ஆஃப் பீம்ஸை வந்து பற்றி பார்க்க போவோம். இதில் வந்து பேசிக் எல்லாத்தையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் பீமில் வந்து எப்படி வந்து இந்த விண்டு வந்து ஆக்ட் ஆகுது, அதை வச்சு வந்து அந்த டயக்ராம் வந்து எப்படி வரையலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆனால் அதை பார்க்கணுன்னா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணுமே. எனக்கு வந்து 10 லைக் வந்தால் தான் நான் அதை பற்றின வீடியோ வந்து போடுவேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து 10 லைக் வாங்கி தரது வந்து உங்கள் பொறுப்பு. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, உங்கள் காலேஜ் குரூப்புங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சரி, வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு சியர் ஃபோர்ஸ்னால் வந்து என்னான்னு தெரிஞ்சுப்போம். ஃபோர்ஸில் 2 விதமான ஃபோர்ஸஸ் வந்து இருக்குது. ஒன்று ஃபோர்ஸ் வந்து இப்படி பர்பெண்டிகுலராக வந்து ஆக்ட் ஆகும், இல்லையா பேரலலாக டேஞ்சென்ஷியலாக வந்து ஆக்ட் ஆகும். இந்த 2 ஃபோர்ஸ் தான் வந்து இருக்குது, சரிங்களா? நீங்கள் வந்து இது பண்ணுற எல்லா ஃபோர்ஸையும் இந்த 2 இதில் வந்து ஏதாவது இதில் வந்து அடிச்சிடலாம். உடனே கேட்காதீங்க, ப்ரோ ஃபோர்ஸ் வந்து இப்படி வந்து ஆக்ட் ஆனோன்னா பேரலல் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்க மாலிக்யூலுக்கு இது வந்து பேரலல், அதே மாதிரி வந்து இங்கே இருக்க மாலிக்யூலுக்கு வந்து இது வந்து பேரலாக வந்து இருக்கலாம்ல. ஸோ இப்படி 90 டிகிரியில் வந்தால் மட்டும்தான் இது பெர்பெண்டிகுலர். ஆனால் வந்து இப்படி வந்தாலும் சரி, இப்படி வந்தாலும் சரி, இப்படி வந்தாலும் சரி, இப்படி வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் இது வந்து பேரலல், சரிங்களா? ஸோ வந்து ஃபோர்ஸில் வந்து பேரலல் ஃபோர்ஸ், பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸஸ்னு வந்து இருக்குது. சியர் ஃபோர்ஸஸ் வந்து பேரலல் ஃபோர்ஸ், சரிங்களா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து பீம் வந்து எடுத்துக்குவேன். இந்த பீமில் வந்து நான் வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியாவை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்குவேன். இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆனோம்னா அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்சைலு இல்லாட்டினா வந்து கம்ப்ரசிவாக வந்து இருக்கும், சரிங்களா? இதே வந்து பேரலலாக இல்லாட்டினா வந்து டேஞ்சென்ஷியலாக வந்து ஃபோர்ஸ் வந்து இதானா அது வந்து சியராக வந்து இருக்கும், சரிங்களா? இந்த சியர் ஃபோர்ஸை வந்து இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்டர்னலாக வந்து க்ரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறமேட்டு வந்து சம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வந்து என்ன பண்ணுவேன், லோடு வந்து தரேன். லோடு கண்டிப்பாக பெர்பெண்டிகுலரில் வந்து இருக்கக்கூடாது. பெர்பெண்டிகுலரில் இல்லாமல் லோடை வந்து நான் வந்து கொஞ்சம் சாய்வாக தவனே. சாய்வாக தரும்போது என்னாகும், இந்த இடத்துல இப்படி குழி மாதிரி வந்து உண்டாகும், சரிங்களா? அப்போது இங்கே இருக்க ஏரியாவில் இருக்க ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணோம், இந்த குழியை நோக்கி வந்து வரும். ஏன்னா இந்த ஸ்ட்ரெச்சர் வந்து ஈக்குவாலிபிரியமில் வந்து இருக்குது. மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரெச்சர் வந்து ஈக்குவாலிபிரியமில் இருக்குங்கிறத வந்து நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கணும். அப்படி தான் வந்து எடுத்துக்கணும். அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து இங்கே இருக்க ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து இது பண்ணி இங்கே வந்து பேலன்ஸ் வந்து பண்ணும். ஸோ வந்து இது வந்து ஒரு பேலன்சிங் ஃபோர்ஸ், சரிங்களா? பேலன்சிங் வேலையை வந்து பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் சம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபோர்ஸஸ் அதையும் வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இதை எப்படி இந்த ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணது சரி, இது எப்படி பேலன்ஸ் பண்ணும், எந்த மாதிரி ஸ்ட்ரெச்சரில் பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணால் தான் அந்த சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அப்படிங்கிறது. இந்த சியர் ஃபோர்ஸ் டயக்ராமை வந்து எப்படி வந்து வரைவாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் மட்டும் இருக்குது, சும்மா பார்த்துக்கோங்க. நம்ம டயக்ராம் வரையும் போது வந்து நல்லா தெளிவாக வந்து இது பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து எடுத்துக்குவேன். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னா வந்து நான் வந்து 2 சைடும் வந்து சும்மா ஏதாவது கல் மேலே வந்து பீமை வந்து நிற்க வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஒரு கல், இது ஒரு கல், இது மேலே வந்து நான் வந்து பீமை வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து ஃபோர்ஸ் தரேன், சரிங்களா? ஃபோர்ஸ் தரும்போது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீம் வந்து என்னாகும், இப்படி வந்து வளையுமா? வளையும் போது இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோர்ஸ்னால் வந்து எம்டி ஸ்பேஸ் வந்து உண்டாகும். இங்கே நான் சொன்னல அதே மாதிரி. ஸோ வந்து இங்கே இருக்க எனர்ஜி ஃபோர்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து கவர் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் வந்து கவர் ஆகும். ஸோ வந்து இது மாதிரி வந்து கவர் ஆகி இதை வந்து ஈக்குவல் பண்ணும். பிகாஸ் இந்த ஸ்டேட் வந்து ஈக்குவலிபிரியமில் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி கவர் பண்ணதா, இதை பார்த்திங்கன்னா வந்து ஒரு டயக்ராம் மாதிரி வந்து இருக்கும். அதை தான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஃபோர்ஸ் டவரில் ஃபோர்ஸ் டவருக்கு
இந்தாண்ட வந்து ரைட் சைடுன்னு வந்து எடுத்துக்கலாம், இந்தாண்ட சைடு வந்து லெஃப்ட் சைடுன்னு வந்து எடுத்துக்கலாம். ரைட் சைடில் நான் வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் தந்தேன்னா இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு மக்களே, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரைட் சைடில், இதே அப்படியே மாற்றிடுவோம். லெஃப்ட் சைடில் இது வந்து எதுக்கு ரைட்டு லெஃப்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நான் வந்து இமேஜினரியாக வந்து ஒரு கட்டை வந்து இது பண்ணுவேன். அந்த கட்டை வந்து எப்படி வந்து இது பண்ணலான்னா, அந்த கட்டில் வந்து என்னென்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோடு இருக்கணும், ஒரு சப்போர்ட் இருக்கணும். லோடுக்கும் சப்போர்ட்டுக்கும் நடுவில் வந்து கட் வந்து இது பண்ணலாம். இப்படி வந்து நான் வந்து கட் வந்து இமேஜினரியாக வந்து இது பண்ணலாம். அப்படி இமேஜினரியாக கட் இது பண்ணும்போது அதோட ரைட்டு லெஃப்ட்டு அதோட வேல்யூஸை வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை பற்றி வந்து நம்ம டயக்ராம் இது பண்ணும்போது வந்து தெளிவாக பார்ப்போம். ஜஸ்ட்டு இதை மட்டும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து பெண்டிங் மூமெண்ட்னா வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். என்னடா இவன் மொட்டையாக வந்து இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியன்ட்டு போகலாம், ஒன்றுமே புரியலேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை டயக்ராம் இது பண்ண வீடியோவோட சேர்த்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக வந்து புரியும். ஸோ வந்து அடுத்த வீடியோவுக்கு 10 லைக்கு வாங்கி தர மறந்துடாதீங்க. ஸோ வந்து பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் தானே எடுத்திருக்கேன். இங்கே ஒரு கல் வச்சுருக்கேன், இங்கே ஒரு கல் வச்சுருக்கேன். இது மாதிரி பீம் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு வந்து லோடு தரேன். லோடு தரும்போது அது என்னாகும், இப்படி வந்து வளையும். ஸோ பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வளைவது தான். உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஃபோர்ஸ் நான் வந்து தரல, ஃபோர்ஸ் லோடு, இந்த லோடு பெண்ட் செய்யும் அளவு, இதுதான் வந்து பெண்டிங் மூமெண்ட் அப்படிங்கிறது. இதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. அதாவது இந்த லோடு வந்து எவ்வளோ பெண்டு வந்து செய்யுது அப்படிங்கிறது தான் வந்து பெண்டிங் மூமெண்ட் அப்படிங்கிறது. இந்த பெண்டிங் மூமெண்ட்லேயே வந்து 2 டைப் வந்து இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சாகிங். சாகிங்னா இப்படி வளைக்கிறது. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேகிங். ஹேகிங்னா வந்து இப்படி வளைக்கிறது. மேலே வந்து லோடு தந்தால் அது வந்து சாகிங், கீழே வந்து லோடை வந்து இது பண்ணோம்னா அது வந்து ஹேகிங். கீழே வந்து எப்படிடா லோடு தவது, ஏங்க தர முடியாது, கிராவிடேஷ்னல் புல் வந்து இருக்குது. அப்போ வேணா இது பண்ணலாம். இப்போ கல் வச்சுருக்கேன்ல, இந்த கல் என்ன சும்மாவாக இருக்கும், இந்த கல்லும் விதமான தாக்கத்தை இந்த பீமில் வந்து உண்டு பண்ணும். ஸோ வந்து அதெல்லாம் வந்து இருக்குது. மேலே வந்து நம்ம என்ன 10 நியூட்டனுக்கு வந்து இது பண்ணுவோம், இதை வேண்டத்தையும் நெக்லெக்ட் பண்ணிடுவோம். கிராவிடேஷ்னல் இதை மட்டும் வந்து ஞாபகம் வந்து வச்சுப்போம். ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோஸ் வந்து பார்ப்போம். கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவேன் டவுட்ஸ் எல்லாத்தையும். ஸோ வந்து இந்த சாகிங் லோடாக இருந்தோம்னா இது வந்து பாசிட்டிவில் வந்து இருக்கும், ஹேகிங் லோடாக இருந்தோம்னா இது வந்து மைனஸில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்டிங் மூமெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பீம். டைப்ஸ் ஆஃப் பீமில் வந்து நிறையா டைப்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து சார்ட் ஒன்று நிறுத்துவோம், அதை வந்து பார்த்துக்கோங்க. முக்கியமான பீம்ஸ் வந்து நான் வந்து சொல்லுவேன். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஃபஸ்ட்டு, ஓகேவா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கல், இங்கே வந்து ஒரு கல், இதுக்கு நடுவில் நான் ஸ்கேல் ஒன்று வச்சுருக்கேன். இப்படி இருந்தோன்னா இதை வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ சப்போர்ட்டட் பீம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இதை எதையும் பிடிச்சி வந்து நான் வந்து டைட் பண்ணி ஹோல்டு பண்ணி வைக்கல, ஃபிக்ஸ் பண்ணி வைக்கல. சும்மா 2 இது இருக்குது, அதுக்கு மேலே வந்து நான் வந்து பீமை வந்து அப்படியே வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நான் இங்கே லோடு தவலாம், இங்கே லோடு தவலாம், இங்கே லோடு தவலாம், அதெல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. சும்மா வந்து வச்சுருக்கேன். இப்படி இருந்தோம்னா இது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நீங்கள் வந்து என்ன சொல்வீங்க, அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்து வந்து கேண்டிலிவர் பீம். கேண்டிலிவர் பீம்னா பீமோட ஒரு எண்டை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். செவுத்துலேயோ இல்லை வேறு எதுலேயோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை வந்து நான் வந்து ஃப்ரீயாக வந்து விட்டுருவேன். இதில் வந்து நம்ம வந்து லோடு வந்து இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற பீம்ஸ் எல்லாமே வந்து கேண்டிலிவர் பீம்ஸ். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹேங்கவே அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். ஸோ வந்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டிலிவர் பீம். சரிங்களா? அடுத்து இன்னொரு பீம் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பீம்.
கேண்டிலிவர் பீம் வந்து ஒரு சைடு தானே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். ஃபிக்ஸ்டு பீமை வந்து 2 சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். சரிங்களா? இது வந்து ஃபிக்ஸ்டு பீம். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பீம். இது வந்து ஃபிக்ஸ்டு பீமு. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பீம். இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமே தாங்க. ஆனால் வந்து 2 இது இல்லாமல் நான் வந்து என்ன பண்ணி வைப்பேன்னா, இங்கே ஒரு கல் வச்சுருப்பேன், இங்கே ஒரு கல் வச்சுருப்பேன், இங்கே ஒரு கல் வச்சுருப்பேன், இங்கே ஒரு கல் வச்சுருப்பேன். இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஸ்கேலை வந்து வச்சுட்டேன். ஏன் இப்போ நீங்கள் வீலர்ஸ்லாம் சரி, நீங்கள் வந்து இந்த லாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், 4 வீல் உள்ளது இருக்கும், 6 வீல் உள்ளது இருக்கும், 8 வீல் உள்ளது இருக்கும். இன்னும் வந்து வீல்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து போயிட்டுருக்குங்கள, அதையெல்லாம் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். அதுக்கு தான் நான் கேட்டேன், இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்வீங்கன்னு. ஸோ வந்து லாரி, பஸ்ஸு இது எல்லாத்தையும் வந்து இந்த 2க்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். லோடை பொறுத்து, அதில் வந்து எவ்வளோ லோடு வந்து நம்ம ஏற்ற முடியும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து இது வந்து வேரி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, இதை தாண்டி வேறு என்னென்ன பீம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடை பற்றி பேசுகிறோம்னா நம்ம லோடை பற்றி பேசும்போது லோடில் வந்து நிறையா பீம்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து என்னென்னா யூடிஎல், யூவிஎல். சரிங்களா? இது வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆன லோடு, இது யூனிஃபார்மாக இல்லாமல் வேரியேஷன் ஆன லோடு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பீம்ஸ்லாம் வந்து இருக்குது. இதை பற்றின சார்ட்டை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த யூடியூப் போஸ்ட்டில் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணுவேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து சியர் ஃபோர்ஸ் தான் என்ன, பெண்டிங் மூமெண்ட்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ்லாம் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வேரியஸ் டைப் ஆஃப் பீம்ஸ் வந்து சொன்னால ஒவ்வொரு பீமுக்கு வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து முன்னாடி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் டிஆர்பிக்கு படிக்குவீங்கன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து எஸ்எஸ்சிக்கோ ஆர்ஆர்பிக்கோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்து இது ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்ததில்லை. ஏதோ 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதையும் பார்த்து வச்சுப்போம். வேலை கொஸ்டின் எடுக்கலாம், என் வீடியோவை பார்த்துட்டு புடிடா அந்த டாப்பிக்கில் வந்து இது பண்ணிட்டானா பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் கேட்டு, ஆர்ஆர்பி இந்த இதுக்கு எடுக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி. அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை பை. வேறு வீடியோ மீட் பண்ணலாம்.